ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் சிஸ்டர். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ நம்ம ஒரு வீடியோவில் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, மார்னிங் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறது ஃபேஸுக்கு, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது, நைட் க்ரீம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் சிம்பிளாக நம்ம நர்சஸ்க்கு டைமே இருக்காது, தூங்கி எந்திரிச்சு டியூட்டிக்கு போகிறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். இடையில இந்த ஸ்கின்னு கேருக்குலாம் நமக்கு டைம் இருக்காது. பட் சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மாய்ஸ்சரைசர். இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும், டேமேஜ் ஆன ஸ்கின்னை வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, டெர்மாகோவோட செராமைட் ப்ளஸ் ஹைலரானிக் ஆசிட் இன்டென்ஸ் டெய்லி ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது ஃபார் ட்ரை ஸ்கின், பிகாஸ் என்னோட ஸ்கின் கொஞ்சம் ட்ரை. தெரியுதா? ஓகே, இதோட ப்ராடக்ட் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது 50 கிராம் தான். இது சவுதியில் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் நம்ம ஊரில் இந்தியாவில் இது அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட கண்ணாடியை வந்து ரிமூவ் பண்ணும். பட் கண்ணாடி ரிமூவ் பண்ண எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இட்ஸ் ஓகே. சாரி, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான அளவு மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு, எப்போவுமே நீங்கள் ப்ராடக்ட் போடும்போது நெக்லையும் அப்ளை பண்ணும், ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணும். பிகாஸ் நீங்கள் நெக்கில் அப்ளை பண்ணல அப்படின்னா ஃபேஸ்க்கு ஒரு கலராக, நெக் ஒரு கலராக இருக்கும். எஸ், மாய்ஸ்சரைசர் டன். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 minute கேப் கொடுக்கணும். அப்போ தான் இது கொஞ்சம் வந்து ட்ரை ஆகும். எப்போவுமே கையில் மாய்ஸ்சரைசரையோ சன்ஸ்க்ரீனோ அப்ளை பண்ணாதீங்க. பிகாஸ் ப்ராடக்ட் எல்லாம் கையிலே போயிடும். ஸோ நம்ம காசு கொடுத்து வாங்குறது வேஸ்ட் ஆகிடும். அதனால ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். நம்ம சன்னில் போகிறோமோ இல்லையோ, பட் சன்ஸ்க்ரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதனால நம்ம சன்ஸ்க்ரீன் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கு இப்போ அனிருத் கூட லேட்டஸ்ட்டாக அதை வந்து ஆடுக்கெலாம் வராரு. டீகன்ஸ்ட்ரக்ட் ஜெல் சன்ஸ்க்ரீன் ஆயிலி ஸ்கின்னுக்கு இங்கே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால நான் வந்து ஃபாக்ஸ்டெயிலுக்கு மாறிட்டேன். இந்தியாவிலேருந்து வெக்கேஷன் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 5 ஃபாக்ஸ்டெயில் கிட்ட வாங்கினேன். பிகாஸ் அவங்களோட வெப்சைட்டில் போய் வாங்கணும். நம்ம எல்லாருமே கூகுள் பேல வந்து பேமெண்ட் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? கண்ணாடி போட்டுக்கேன் கைஸ். பிகாஸ் கண்ணாடி போடலன்னா கொஞ்சம் எனக்கே வீடியோ பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, பார்க்க முடியல. வந்து கூகுள் பேல பேமெண்ட்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ நமக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வரும். அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நமக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸ்லேயே 2-3 ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். நான் வந்து ஃபாக்ஸ்டெயில் 2 வாங்கினேன், எனக்கு 3 ஃப்ரீயாக வந்துச்சு அவங்களோட வெப்சைட்டில். ஸோ அதே மாதிரி தான் நான் மாய்ஸ்சரைசரும் வாங்கினேன், பாடி லோஷன், பாடி வாஷ் எல்லாமே வாங்கினேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி அந்த மாதிரி வெப்சைட்டில் போய் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கூகுள் பேல வர ரிவார்ட்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் கூகுள் பேவை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இதுதான் அந்த ஃபாக்ஸ்டெயிலோட சன்ஸ்க்ரீன், க்ளோ சன்ஸ்க்ரீன். தெரியுதா? ஸோ இது நம்ம அப்ளை பண்ணலாம். டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் சொல்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளும் 2 ஃபிங்கர் டெக்னிக்கை வந்து பயன்படுத்துவோம். நம்ம நர்சஸ்க்கு யூஸ்வலாகவே டியூட்டி போகிறதுனால டைம் இருக்காது. பட் சவுதியில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்லேருந்து, டாக்டர்ஸ்லேருந்து, மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு நீட்டாக என்ன சொல்கிறது, ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப மினிமலாக என்ன பேசிக்கோ அதை பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கு, அவங்களுக்காக இல்லைனாலும் நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நிஜமாவே இது க்ளோ சன்ஸ்க்ரீன் தான். எப்படின்னா போட்டதுக்கப்புறம் பாருங்கள் க்ளோ ஆகுது. கொஞ்சம் ட்ரை ஆகணும், மீன்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் போகிறதுக்கு ஒரு 2 minutes ஆகும். எப்போவுமே மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீனுக்கும் ஒரு 1 minute கேப் கொடுக்கணும். அப்போ கேப் கொடுத்தா தான் அதோட எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பியூட்டி போகிறதுக்கு லிப் பாம் யூஸ் பண்ணுறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் லிப்ஸ்டிக் போடுறதுனால லிப்ஸ் வந்து சீக்கிரமாக டார்க் ஆகிடும். ஸோ அதனால உங்ககிட்ட என்ன லிப் பாம் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ப்ளூ நெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்ல இருந்து சுபார் பீட்ரூட் வித் கீ அண்ட் ஷியா பட்டரோட லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக கலரும் கொடுக்கும், டிண்டட் லிப் பாம்.
இது வந்து இந்தியாவில் நம்ம அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், purple.comல எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. இங்கேயும் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் 36 ரியால், அரௌண்ட் 36 ரியாலில் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு லிப் பாம் நார்மலாக அப்ளை பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் பாருங்கள். கலர் அவ்வளோதான். இந்த லுக்கே உங்களுக்கு போதும்னாலும் ஓகே. அப்படின்னா ஆக்சுவலாக நான் வந்து இது ரொம்ப பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே பவுடர் யூஸ் பண்ணுவேன். எங்கள் பாண்ட்ஸ் பவுடர், எந்த பவுடரோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்சாண்டர் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் இது வந்து நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக போட்டாலே உங்களுக்கு ஒரு மேக்கப் போட்ட மாதிரியான ஒரு லுக்கும் கொடுக்கும். பட் அந்தளவுக்கு மேக்கப் போட்ட மாதிரியும் தெரியாது, ஒரு சட்டிலாக இருக்கும். ஸோ இது வந்து மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட் இந்த பவுடர். ஓகேங்களா, மை ஃபேவரட். ஸோ இந்த பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது என்னோட ஃபைனல் லுக். எப்படி இருக்கு? சிம்பிளா நீட்டா இருக்கு. இது மாதிரியே நீங்களும் டியூட்டிக்கு போகும்போது சிம்பிளா நீட்டாவே பண்ணிட்டு போங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பாடி லோஷன். நம்ம ஸ்கின் வந்து பயங்கரமா ட்ரை ஆகும். ஸோ அது கண்டிப்பாக பாடி லோஷன் வேணும். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கெமிஸ்ட் அட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். HBH லோஷன் சொல்லிட்டு இது ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு யூடியூப்ல, நீங்களும் பார்த்துருப்பீங்க. பட் நான் அதை அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு M-Companyல எனக்கு அந்த ஆஃபர் ரிவார்டு வந்தது இல்லைங்களா கூகுள் பேல, அதில் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஒரு பர்ஃப்யூம்டாக நல்ல ஒரு ஸ்மெல், குட் ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 ப்ராடக்ட்டுமே நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பாடி லோஷன் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது ஜஸ்ட் ஸ்கின்னை ட்ரை பண்ணாமல் இருக்கணும். அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தென் முக்கியமான விஷயம், நான் வந்து இதில் நிறைய ப்ராடக்ட் சொல்லியிருக்கேன். பட் உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நைட் க்ரீம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் மறக்காம கீழே டேக் பண்ணுங்கள். மேக்கப் பண்ணல அப்படின்னாலும் ஸ்கின் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.